இன்றைக்கி ஜெயா ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. வாங்க இப்போ என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாம். பூண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு பூண்டு 400 கிராம் எடுத்துக்கலாம். முழு பூண்டாக ஒரு 250 கிராம் வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு 150 கிராம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 150 கிராம் தனியாக பிரிச்சுக்கலாம். மொத்தம் 400 கிராம் பூண்டு எடுத்துக்கிட்டோம். அது கூட 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பூண்டு குழம்பு செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டை உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைக்கிறதுக்காக 150 கிராம் அந்த பூண்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் மாதிரி தான் ஒரு 15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியை கட் பண்ணி இது கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் சாந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நாம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி பண்ணலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். அது கூட நம்ம 250 அளவுள்ள பூண்டு, முழு பூண்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்லா ப்ரௌன் கலராக மாறினா தான் குழம்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம சிம்மிலையும் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா மெரூன் கலராக மாறும். இப்போ நம்ம பேஸ்ட்டுக்கு முழு தக்காளியாக 3 தக்காளி நம்ம இதை வதக்க வேண்டியதில்லை. நம்ம அறுத்து இந்த பேஸ்ட்டு கூட அரைச்சிக்கலாம் மசாலா கூட. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. உப்பு போட்டு வதக்கிறோமா சீக்கிரம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிரும். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்து நம்ம சாந்தை ஆட் பண்ண போகிறோம். மசாலா பூண்டு மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது பாருங்கள், நம்ம தக்காளி நம்ம பச்சையாக போட்டு அரைச்சதுனால, வணக்காமல் அரைச்சதுனால நல்லா இது ட்ரை ஆகி வர வரைக்கும், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், மசாலா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள்,
இதெல்லாம் கலக்கி விடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் இருக்குது இல்லைங்களா, அந்த புளிக்கரைசலை 100 கிராம் புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நம்ம புளிக்கரைசல் சேர்த்ததும் நல்லா கொதித்து நமக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு ஆகிட்டுருக்குது. இப்போ இது கூட உங்களுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணணுன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லைனாலும் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்களால தெரியும் டிஃப்ரெண்ட்டு. நம்ம அப்படியே கிளறி அப்படியே விடக்கூடாது, அடி பிடிச்சிக்கும். இன்னும் எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பூண்டு குழம்பு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னு சொன்னோம்னா இதோடய விட்டுடலாம். இல்லை இன்னும் கெட்டியாக நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விடலாம். விட்டோம்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் ஸ்பூன் போட்டுக்கணும். ஈரம் படாமல் வச்சுட்டோம்னா 3 months கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.